அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு தலைகீழாக மாறப்போகும் உறவு உங்களுக்கு இது நடந்தே தீரும், மறுஜென்மம் எடுக்கும் விருச்சகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் இந்த வேளையில் ஏற்பட போகின்றன, சந்தோஷத்தை நாளுக்கு நாள் சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு விருப்பத்தோடு பல்வேறு வகையான பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற விருச்சக ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே இந்த வேளையில் கிரக நிலைகளின் அமைப்பும் மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் உறவுகள் தலைகீழாக மாறக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றத்தை வலுவாக சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தாய் மற்றும் தந்தையுடன் இருக்கக்கூடிய மனஸ்தாபம் நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய வகையில், அன்பு வெளிப்படக்கூடிய வகையில், பாசத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை உறுதியாகவே தவிர்த்து முன்னேற்றமும் நன்மையும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. குடும்ப உறுப்பினர்கள், உடன் பிறந்தவர்கள், உற்றார் உறவினர் என அனைவருடனும் இருக்கக்கூடிய மனக்கசப்பு சங்கடங்களை முழுமையாக கலைந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய சிறப்பான வேலையாகவும் இந்த தருணம் அமைய போகிறது. குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி தலைகீழாக மாறும் உறவு என்று சொல்லக்கூடிய வகையில் பிரிந்து செல்லக்கூடிய நிலையில் இருந்த கணவன் மனைவி கூட இந்த தருணத்தில் இணைந்து தங்களுடைய வாழ்வில் நடைபெற்ற இனிமையான நிகழ்வுகளை எண்ணி மிக சிறப்பானதாக மேலும் நன்மை நிறைந்தவையானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல பணிகளை துரிதமாகவும் விரைவாகவும் மேற்கொள்ளக்கூடிய வகையிலும் இல்வாழ்வு சிறக்கக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் கர்மஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் இரட்டிப்பு நன்மை வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான சாதனை புரியக்கூடிய அளவிற்கு அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை ராசியின் அதிபதியான செவ்வாய் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. அவர் ராசிக்கு மட்டுமல்ல 6ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார். அவர் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திற்கு வருவது அதீத நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது தொட்ட காரியம் அனைத்தும் உறுதியாகவே வெற்றி பெறும். தொழில் வளம் சிறப்பதோடு லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல நினைத்த காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயம் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழிலை விரிவுபடுத்துதல், நிரந்தர வேலை போன்ற வாய்ப்புகள் மிக சிறப்பாக கைகூடும். விவசாயம் மற்றும் விளையாட்டுத் துறையில் பல்வேறு வகையான வளர்ச்சியான பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட அவர் தோஷமற்றவராக இருக்கிறார். எனவே குரு பகவான் அஷ்டமத்தில் இருந்தாலும் பெரிய அளவிலான தடை தாமதங்கள் உறுதியாகவே விலகும். ராசிக்கு 2 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதியாகவும் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாகவும் இருக்கிறார். எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட பல்வேறு வகையான தோஷங்கள் சிரமங்களை விலக்கி முழு சுபகிரகமான குரு நன்மையை உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் பெற்று தருகிறாருங்க. நீங்கள் எதிர்பாராத வகையில் இந்த தருணத்தில் புகழ் மிக்க பணிகளை செம்மையாகவும் சிறப்பாகவும் மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. உறவுகள் தலைகீழாக மாறக்கூடிய வகையில் சில அதிரடியான மாற்றம் உறுதியாகவே உண்டு. அதோடு மட்டுமல்லாது சப்தமத்தில் ஆட்சி பலம் பெற்று வலம் வரக்கூடிய சுக்கிரன் பிற்பகுதியில் அடுத்த 2 வாரங்களில் பிற்பகுதியில் மிக வலுவாக குருவுடன் இணைந்து அஷ்டமத்தில் வலம் வர போகிறாருங்க. குரு சுக்கிரன் இணைவதால் குரு சுக்கிர யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. அஷ்டமஸ்தானம் என்றாலும் சிறந்தாலும் பார்க்கப்பட்டாலும் கூட இந்த அஷ்டமஸ்தானத்தில் நிறைவான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் குருவுடன் இணைந்திருப்பதால் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களை தேடி வரும். அஷ்டம பாதிப்புகளும் தோஷங்களும் நீங்கி பல பணிகளை செம்மையாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி உங்களை தேடி வரும். எனவே நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான மாற்றம் நிச்சயமாக உண்டு. குறிப்பாக பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கிரன் ஆகிய 2 கிரக நிலைகளும் இணைந்து
இணைந்து குரு சுக்கிர யோகத்தை ஏற்படுத்துவது அற்புதமான அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் இடம் அஷ்டமஸ்தானம் என்பதால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் பணிகளை திட்டமிடாமல் முயற்சி செய்யும் போது பெண்மணிகள் சில தடைகளை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். மற்றபடி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் குரு சுக்கிர யோகத்தின் காரணமாக உறுதியாகவே உங்களை தேடி வரும். பொருளாதார நிலையில் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் புதிய பாலை புலப்படக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் பெண்மணிகளுக்கு நிறைவாகவே கிடைக்கிறது. பல்வேறு வகையான மங்களகரமான காரியங்களையும் புதிய முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய உயர்த்தக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே விருச்சிக ராசிக்கார பெண்மணிகளுக்கு கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரும். சனி பகவான் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5 வலம் வருகிறாருங்க. ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடத்தின் அதிபதியான சனி 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வலம் வருவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சிரமங்கள் நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிரந்தர வேலை வாய்ப்பு தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் மனதில் நினைத்த காரியத்தை கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலையும் முன்னேற்ற வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிழல் கிரகமான ராகு சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்திலும் மோட்சக்காரகரான கேது கர்மஸ்தானமாகிய 10லும் பலம் வருவதால் எதிர்மறையான சிந்தனை கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் போன்றவை நீங்கி முற்றிலுமாக விருச்சிக ராசிக்காரர்கள் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் பல பணிகளை மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. எனவே சரியான முறையில் விருச்சிக ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே தங்களுக்கு எவ்விதமான தடையும் தாமதமும் இன்றி வந்து சேரும். அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக நிழல் கிரகமான ராகு கேது பின்னோக்கி நகர்வதோடு மட்டுமல்லாது தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய கேதுவின் அமைப்பால் இந்த வேளையில் தொழில் வளம் சிறப்பானதாக மாறக்கூடிய வகையில் பல பணிகளை விருச்சிக ராசிக்காரர்கள் செம்மையானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அது மட்டுமல்லாது மிகவும் வலுவாக உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் 17ஆம் தேதி முதல் பாக்கியஸ்தானத்தில் நுழைகிறார். அஷ்டமத்தை விட்டு விலகுவதால் சூரியனின் அமைப்பால் பல நல்ல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் காரிய தடைகள் முற்றிலுமாக விலகி நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் கைகூட போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் வித்யா கரகரான புதன் 9 வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். தொட்ட காரியம் அனைத்தையும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் சிறப்பாகவும் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுப்பதால் அடுத்தடுத்து வெற்றி வாய்ப்புகளை எளிதில் பெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை வித்யா காரகரான புதன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். சகாயமானவரான சந்திரன் ராசிக்கு நீச்ச அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் பல இடங்களில் மாறி வலம் வந்தாலும் 24ஆம் தேதிக்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக மாறுகிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்க போகிறது. சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான தருணமாக அமையும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.